இந்த அருமையான இந்த நிகழ்விலே எனக்கு இங்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த பள்ளி என்னுடைய CEO ஜெகநாதன் அவர்களுக்கும் இங்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்து மாண்பமை மருத்துவ பணியால் அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற திருவாளர் மோகன் ஐயா அவர்களுக்கும் இதற்கு முன்பாக பள்ளியும் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒருங்கிணைக்கின்ற வகையில் ஒரு அருமையான சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எட்வின் ஐயா அவர்களுக்கும் அடுத்ததாக சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற மருத்துவர் புஷ்பலதா அம்மையார் அவர்களுக்கும் திருவாளர் ஜெய்சிங் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய பிரின்சிபாலாக இருந்து அழகு செய்து கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் அருள்மிகு சகோதரி ஷிபா ஜெகநாதன் அவர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மழலைகளுக்கும் இந்த மகிழ்வான வேளையில் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு குழந்தையும் செல்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள். கொண்டாடும் இடத்தில் என்றால் எப்படி கொண்டாடுதல்? ஒரு குழந்தையினுடைய பிறப்பிலிருந்து அதை நாம் உற்று நோக்கிக் கொண்டிருப்பவள் யார் என்றால் தாய். மெல்லிய கரங்கை, மிருதுவான கரங்கை, மிருதுவான ஓசை நயமிக்க வார்த்தைகளை உமிழ்கின்ற குரல் வளம், மிருதுவாக எல்லாவற்றையும் அணுகின்ற சிறப்பு, அதையெல்லாம் விட ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடைவெளி எது என்றால், ஒரு ஆணால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் ஒரு பெண்ணால் மல்டிபிள் டைமென்ஷன் என்று சொல்வார்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிற ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி ஒரு பெண் மல்டி டைமென்ஷனலாக இருக்கிற ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு பெண் ஒரு குழந்தை வளர்ப்பை எப்படி ஆரம்பிக்கிறாள் என்றால், பிறந்த உடனே குழந்தையினுடைய சிணுக்கொலி கேட்கிறதா என்று காரை தீட்டிக் கொண்டு இருப்பாள். முதலிலே தன்னுடைய உடல் வலியை விட்டு அந்த உயிர் ஒலி கேட்கிறதா என்று முதலாக கேட்டு மகிழ்பவள் தாய். முதல் பள்ளி அங்கேயே ஆரம்பித்து விடுகிறது. எது தேவை என்பதை பார்த்து செய்கிற ஆற்றல் மிகு தன்மை அந்த நேரத்திலேயே அவளுக்குள்ளே நுழைந்து விடுகிறது. அடுத்ததாக அந்த குழந்தை முகம் பார்க்கிறதா என்று கேட்பார்கள். வருகின்ற பெரியோர்கள் தாயிடம் கேட்பார், குழந்தை முகம் பார்க்கிறதா? சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ், நம்முடைய மூளையும் கண்ணும் தொடர்புபடுத்தி அந்த குழந்தையினுடைய உணர்வு முழுமையாக வெளிப்படுகிறதா என்று பார்ப்பதற்கு அதை ஒரு கருவியாக எடுத்துக் கொள்வார்கள். குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டதா என்றால் குழந்தை என்ன செய்யும்? ஆரம்பத்திலே விழும், எழும், விடும், எழும். அது என்ன செய்கிறது என்றால் அதை தோல்வியாக கருதவில்லை. தாய் என்ன செய்கிறாள்? மீண்டும் மீண்டும் அதை ஊக்குவிக்கிறாள். கையை பிடித்து தூக்கியவள் அடுத்து விரலை கொடுத்து தூக்குவாள். அந்த விரல்ல தூக்க முடியாது. தாய் தன்னுடைய விரலை தருகிறாள் என்ற நம்பிக்கையில் அந்த குழந்தை இழந்துவிடும். அடுத்ததாக குழந்தைகளை பாருங்கள், சிறு குழந்தைகளை. த ட்ரையல் அண்ட் எரர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றார். ஒரு பெட்டியை என்ன செய்யும்னா திறக்கும், மூடும், திறக்கும், மூடும். இப்படி ஒரு தடவை 2 தடவை இல்ல, சாமர்த்தியம் உள்ள குழந்தை 80 to 100 தடவை வரை தொடர்ந்து செய்யும். இதுல ஏதோ ஒன்று இருக்கிறதே என்று அது அறிய துடிக்கிறது. பேனாவை மூடும்,
திறக்கும், பேனாவை மூடும் திறக்கும். உடனே ஒரு அடியை கொடுத்து, என்னடா பெட்டியெல்லாம் திறந்துட்டு இருக்கு, காலையிலேயே ஆரம்பிச்சா அப்படின்னு ஒரு அடியை கொடுத்து அவனை உட்கார வச்சிருது. இது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு குழந்தையை இப்படி நீங்க ட்ரீட் பண்ணா அது பெரிய குற்றம். ஏன்னா அந்த குழந்தையினுடைய தனித்துவ செயல்பாடை நீங்கள் தடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அடுத்ததாக அது பேச ஆரம்பிக்கிறது. யாரை பார்த்து உதடசைக்க ஆரம்பிக்கிறது என்று நம்மை பார்த்துதான் உதடசைக்க ஆரம்பிக்கிறது. தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல், முதல் பள்ளி எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் வீட்டில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. முதல் பாடசாலையினுடைய ஆசிரியர் யார் என்றால் அந்த தாய் தான் முதல் ஆசிரியர். அந்த குழந்தை பேச ஆரம்பித்த பிறகு அதனுடைய உச்சரிப்பை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த குழந்தையை கைபிடித்து வெளியே அழைத்து செல்ல தாய் முனைவாள். அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? அம்மாட்ட கையை விடு, கையை உதறும். ஏன்னா he wants physical independence. அதுக்கு தனித்துவமான தன்னுடைய உடல் ரீதியிலான சுதந்திரம் வேண்டும் என்று விரும்புகிறது. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இதை உண்ணு, இதை உண்ணாது, இதை செய், டூ டோன்ட் சொல்லும் போது அது சொல்லும், எனக்கு தெரியும், நான் செய்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறது என்றால் அதுக்கு மென்டல் இண்டிபெண்டன்ஸ் தேவை. அதுக்கு என்ன தேவை? மன ரீதியிலான சுதந்திரம் தேவை. இதையும் நீங்கள் கொடுத்து அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? சால்பு. சால்பு என்றால் என்ன என்றால், சால்னா என்ன? வயல்ல உழும்போது இந்த தண்ணி கட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேரு சால். என்ன பயிருக்கு எவ்வளவு ஆழத்தில் விழ வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. நெல்லுக்கு இவ்வளவு ஆழம் உழ வேண்டும், கரும்புக்கு இவ்வளவு உழ வேண்டும். இந்த சால் சரியாக இருக்க வேண்டும். ஐயா சொன்னது மாதிரி மூன்று மாதிரியான குழந்தைகள். அதுக்கு எந்த சாலில் இதை இறக்க வேண்டும் என்று பார்த்து அதற்கு தக்கவாறு அந்த தாய் அதை ஊட்டுகிறாள். அன்றைக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா 13 குழந்தை வீட்டில். எந்த தாய் எந்த குழந்தையை கவனிப்பாள்? எந்த தாய் எந்த குழந்தையை கவனிப்பாள்? அது என்ன செய்கிறது? தன்னை தானே கற்றுக்கொண்டது. அப்சர்வேஷன். தானே ஒவ்வொன்றையும் கவனிக்கிறது. அண்ணன் செய்ததை கவனிக்கிறது, தங்கை செய்வதை கவனிக்கிறது, தாய் செய்வதை கவனிக்கிறது. உற்று நோக்கல் என்பது இல்லை என்றால் ஒன்றும் உருப்படாது. இது தாய்க்கும் பொருந்தும், ஆசிரியருக்கும் பொருந்தும், குழந்தைக்கும் பொருந்தும். உற்று நோக்கல், அப்சர்வேஷன். ஹைபோதீசிஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு உள்ள போய் ஆளப்படும் போது ஆய்வு மனப்பான்மையோடு ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி பருவ வயது வருகிற போது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறது. அந்த அறிவு சுதந்திரத்தை பெறுகிறது. பல குழந்தைகள் இருந்த காலம் போய் இன்று ஒரு குழந்தையை வைத்திருக்கிறோம். இதுலதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். 12 குழந்தையிடம் எதிர்பார்த்ததை நீ ஒரு குழந்தையிடம் எதிர்பார்க்க விரும்புகிறாய். உன்னால் செய்ய முடியாத எல்லாம் இவனால் செய்ய வைக்க வேண்டும் என்று முயல்கிறாய். நான் ஒரு பெரிய பாடகராக விரும்பினேன், அதனால் இந்த குழந்தையை பாடகராக்க வேண்டும். அதுக்கு ஆட்டத்தில் தான் விருப்பம், அதில் விளையாட்டில் தான் விருப்பம் என்றால் அந்த பக்கம் விடாமல் இந்த பக்கம் வா. பவுண்டரிக்கு வெளியில எடுத்துறது. ஆட்ட களத்துக்குள்ளேயே அதை விடுவதில்லை. காரணம் என்னவென்றால் அன்றைக்கு இருந்த குழந்தைகள் அதன வழியில் அதனை பார்த்துக் கொண்டது. சார்ந்ததின் வண்ணமாதல் என்று ஒன்று உண்டு. தொல்காப்பியம் சொல்லும், சார்ந்ததின் வண்ணமாதல். தாய் தந்தையரை பார்த்து எதை சார்ந்திருக்கோ அதனுடைய டூப்ளிகேஷன், அதனுடைய தன்மையை பார்த்து அது படித்துக் கொள்ளும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று. இது எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை 12 குழந்தைகளுக்கு தீர்மானிக்காத தாய் இன்று ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு அதன் மீது அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தோல்விக்கு காரணம். அதனை சுதந்திரமாக அதனுடைய பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ், மென்டல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு பள்ளிக்கூடத்து ஒரு புஸ்தக சாலைக்கு ஒரு புஸ்தகம் வாங்குறதுக்கு அப்பா போறாரு, பையனும் போறான். அப்பா சொல்றாரு, இவரும் படிச்ச காலத்தில் உள்ளது, ரவுண்ட் த வேர்ல்ட் இன் 18 days.
ஒரு பழைய காலத்துல பியூசில படிச்சிருப்பாரு, அந்த புக்கை வாங்கி கொடுக்க நிக்காரு. அவன் என்ன செய்யான், ஃபியூச்சர் ஷாக் 6 அதை படிக்கணும்னு நிக்கிறான். ஹாக்கின்ஸ் எழுதின பிளாக் ஹோல் தியரிய படிக்கணும்னு நிக்கிறான். இவரு இந்த புக்கை படிறான்னு இதை வாங்கி கொடுக்க, இல்ல எனக்கு இதுதான் பிடிக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த பையனை தானாகவே அந்த புத்தக சாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவனே அவனுக்குரியதை தேர்வு செய்ய விட வேண்டும். அப்படி தேர்வு செய்யும் போதுதான் தேர்ச்சி மிகு மாணவனை ஒரு மனிதனை நம்மால் உருவாக்க முடியும். அதாவது அன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்தோம், தலையில சுமை எடுத்த ஒரு கட்டு கதிர தலையில தூக்கிடுவோம், 2 கையில 2 குடத்தை தூக்கிட்டு போயிடுவோம். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, அதனால என்ன செய்யணும், எதுவுமே செய்யாத மக்கா. அவனுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தும் இல்ல, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இல்ல. கவர்மெண்டே ஒபிசிட்டியை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு விட்டோம். காரணம் அடிப்படை என்னவென்றால், நமக்கு நாம் சாதிக்காதவற்றை, நாம் அனுபவிக்காதவற்றை இவன் அனுபவிக்க வேண்டும் என்று உள்ள வரும்போது உணவு, உடை எல்லாவற்றிலும் ஒரு கோளாறு ஏற்பட்டு விடுகிறது. நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தை என்ன செய்கிறது என்றே பருவ வயதுக்கு பிறகு தெரியாமல் ஆகிவிடுகிறது. காரணம், அவன் ஒரு உலகத்துக்குள்ள இருக்கான், இவன் ஒரு உலகத்துக்குள்ள இருக்கான். காரணம் என்ன தெரியுமா, ஐரோப்பாலாம் என்ன செய்யுதுன்னா ஃபியூச்சர் ஷாக் 1, 2, 3, 4, 5, 6 வந்திருக்கு. நாம என்ன செய்யணும்னா குவாண்டம் ஜம்ப், இங்க 1 இருந்து 3க்கு ஜம்ப் பண்ணோம், 3 இருந்து 5க்கு வந்துட்டோம். அதாவது சாதாரண பட்டன் போன்ல இருந்து நேரடியா ஆப்பிள் போனுக்கு வந்துட்டோம். எல்லாமே அப்படியே டோட்டல் டிரான்ஸ்பர். ட்ரெஸ், காரியங்கள் எல்லாம் வீட்டுல ஒரு காலத்துல 3 சாரி 2 சாரி தான் இருக்கும். அதுல பையங்களுக்கு நிக்கர் எப்படி அடிச்சிருப்பான்னா பட்டன் போட்டிருக்கோம். மூத்தவன் போட்டு பிடிச்ச உடனே 2ஆவது போட்டுக்கலாம், அந்த பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்படி இல்லை, எந்த செருப்பை போடுறதுன்னே காலையில பிரச்சனையா இருக்கு. எந்த உணவை சாப்பிடுவது என்றே நாம இருக்க மெனு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ஏதாவது ஒரு உணவு கிடைத்தால் போதும் என்று இருந்தது. இவ்வளவு வசதிகளும் இவ்வளவு வாய்ப்புகளும் வந்த நேரத்தில் நாம் எதில் பின்தங்கி இருக்கிறோம் என்றால் குழந்தை வளர்ப்பில் பின்தங்கி இருக்கிறோம். அதனுடைய சிறப்பை எழுதப்பட்டிருக்கு. ஒரு அமெரிக்கன் 70 இந்தியர்களுக்கு சமம். காரணம் என்ன, ஒரு ஸ்வீடிஷ்காரன் பள்ளி அமைந்திருக்கிறது, மதர்ஸ் கிட்பி. இது நான் அவருடைய 2 பேரும் எனக்கு தெரியும், ஜெகநாதனும் தெரியும், அவருடைய துணைவியாரையும் தெரியும். 2 பேரும் எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசணும், பள்ளிக்கூடத்தை பற்றி தான் பேசணும். இதை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் என்பதை பற்றி தான் அவர்களுக்கு சிந்தனை. ஆக இப்படி ஒரு அணி மேலும் பல சிறப்புகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். MS